එහෙවිඩි තියෙනවා මෙහෙවිඩි තියෙනවා මෙහෙම රටක් ඉස්සරහට යන්න පුළුවන්. බස් එක යනකොට වෙඩි තියෙනවා, හිරේට ගෙනියනකොට වෙඩි තියෙනවා. එහෙම රටකට යන්න බෑ. මේක නතර කරන්න ඕනේ රට. අන්න ඒක තමයි ජාතික ජන බලවේගයේ මේ රට නීතියේ විධානයේ ආධිපත්‍ය සැද රට බවටපත් කරනවා. අපි මේ පාතාලේ මැඩ පවත්වනවා. අපි බලමු. මේ කුඩු વ્યસනයෙන් අපේ මාතෘභූමිය ගලව ගන්නවා. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து நம்ம கொழும்பு பாஸ்போர்ட் ஆபீஸ் பந்தர்ல ஓகேவா? இதுல பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு எவ்வளவு மக்கள் பாருங்க. அனுர மாலிமா கேக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஜாதிக்கு ஜன பல வேகி, அதாவது தேசிய மக்கள் சக்தி. அனைத்து மக்களும், அதாவது முக்கியமா சிறுபான்மை மக்கள் அனைவரும் இம்முறை ஒன்று சேர்ந்து அனுரகுமார திசாநாயக்க NPP தேசிய மக்கள் சக்தியை உருவாக்கினது. இந்த கட்சியோடு சேர்ந்து வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் உட்பட அனைவரும் சேர்ந்து இந்த அரசாங்கத்தை உருவாக்கினது. நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொண்டு வந்து கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி நாட்டில் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அநீதிகள் இருந்த முன்னாள் அரசாங்கங்கள் நடத்தி கொண்டிருந்ததை விட இப்ப பயங்கரமா இருக்குது. இன்னும் பயங்கரமான நிலைக்கு கொண்டு போயிருங்களான்னு பயமாவும் இருக்கு. துப்பாக்கி கலாச்சாரத்தை அழிப்போம், குடு போதைப் பொருள் கலாச்சாரத்தை அழிப்போம், மோதி பார்ப்போம், குடிஜாவாரிகளோட மோதி பார்ப்போம் அப்படின்னு சொன்ன அனுர எங்க போனாரு? இதே இந்த குடி வியாபாரம் ஒவ்வொரு பிரச்சனை காரணமாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த எத்தனையோ துப்பாக்கி சூடுகள், அதையும் தாண்டி எத்தனையோ வர்த்தகர்கள், தொழிலாளர்கள், எத்தனையோ கணவன்கள், எத்தனையோ தந்தைகள் சுடப்படுறாங்க. அதெல்லாம் விட வேதனையான ஒரு விடயம், நாட்டிலே சொந்த நாட்டை விட்டு வெளியேற துடித்த மக்கள் அன்று கொரோனாக்கு பிறகு அதே போலதான் அதனை அடுத்து நாட்டின் வறுமை சூழ்ந்த பிறகு நாட்டிலிருந்து மக்கள் ஆயிரக்கணக்காக வெளியேறினார்கள். இப்போது லட்சக்கணக்காக வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள நாட்டினுடைய மக்கள் இன்று போலினில் நிற்கக்கூடிய காட்சிகள் காணக்கூடியதாக இருக்கின்றது. லைனே இல்லாம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அரசாங்கம் நாங்க NPPக்கு ஓட்டு போட சொன்னோம். நான் இப்ப நிறைய பேர் வந்து கமெண்ட்ல பண்ணுங்க, நீங்க தானே சொன்னீங்க இப்ப நல்லமா இப்போ வலிக்குதான்னு. இருந்ததெல்லாம் திருடன், ஆட்சி பண்ணின எல்லாரும் திருடன்கள். சரி, புதுசா ஒருத்த வார அவனுக்கிட்ட சரி கொடுப்போமே. திருடனுக்கிட்ட தான் ஏற்கனவே மாறி கொடுத்தோம். சரி, புதுசா ஒருத்த வார அவனுக்கிட்ட கொடுப்போமேன்றதான் நாங்களும் மாற்றத்துக்காகத்தான் முயற்சி பண்ணோம். இல்லைன்னா எங்க வீட்டுக்கு வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு எங்களுடைய பாக்கெட்லேயே அனுரகுமார திசாநாயக்க வந்து பணத்தை போட்டு வச்சுட்டு போகல, எனக்காக பேசுங்க. நாங்களும் குரல் கொடுத்தது உங்களுக்காகத்தான், நம்மளுக்காகத்தான், நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்காகத்தான். எப்படியாவது நாட்டை முன்னேற்றிடுவானுங்க. புதுசா வர அரசாங்கம் நிறைய சொல்றானுங்க. ஏன் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு கிட்டத்தட்ட 26 புதிய யோசனைகள் கொண்டு வந்தாங்க. 26 யோசனையில ஒரு யோசனை ஆஃப்டர் ஆல் சரி பண்ணிருப்பாங்களான்னு பார்த்தா அது கூட சரி பண்ணல. கடைசியா நாங்க போராடி திண்டாடி மண்டாடி தான் கடைசியில இந்த போனஸை கூட பெறுறதுக்கான வாய்ப்பு இலங்கை தூதரகத்தினூடாக பெற்றிருக்குது. அதுவும் குவைத்துக்கு மட்டும்தான். இன்னும் சவுதி அரேபியா இருக்குது, கத்தார் இருக்குது, ஒமான், பஹ்ரைன், துபாய், இந்த நாட்டுகள்ல ஒட்டுமொத்த அரபு நாடுகளுக்கும் தொழிலாளர் திணைக்களத்தால ஒரே ஒரு சட்டம், அதாவது இந்த தொழிலாளர்களுக்கான இன்மினிட்டி, அந்த சட்டம் வந்து எல்லாருக்குமே பொதுவாக இருக்குது. ஆனா அதை பெற்றுக் கொடுக்கறதுக்கான சரியான முழு முயற்சி எடுக்கிறதுக்கு தகுந்த அதிகாரிகள், முதுகெலும்புள்ள அதிகாரிகள் நம்மளிடம் இல்லை. முன்னாடி தான் அரசாங்கம் இல்லாம இருந்துச்சு.
இப்பதான் ஒரு தகுந்த நல்ல அரசாங்கம் உருவாகி வருதுன்னு பார்த்தா நல்லாட்சி அரசாங்கம் எங்கே போனது, என்ன செய்து கொண்டு இருக்கின்றது? ஒவ்வொரு டைமும் மேடை போட்டு ஒவ்வொரு விடயங்களை பத்தி பேசுறாங்க, நாட்டினுடைய நிலைமைகளை பற்றி பேசுறாங்க. ஆனா நாட்டுல மாற்றம் வந்ததாக தெரியலையே. இதோ பாஸ்போர்ட் ஆபீஸ் 24 மணி நேர சேவை, 24 hours it's working. மேடைகளில் கூச்சலிட்டு கத்திய அமைச்சர்கள் எங்கே? இங்கே என்ன நடக்கின்றது? உண்மையில இந்த சகோதரர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கத்தையும் அரசாங்க அதிகாரிகளையும் இந்த பணியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் உள்ளவர்களையும் செருப்பை கலட்டி அடுத்தால் போல இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவு வேதனையாக இருந்தது. தொழிலாளர்கள் நம் நாட்டில் தொழில் செய்ய முடியாத காரணத்தால், தொழிலாளர்கள், ஏன்னா நம்ம நாட்டில் முதலாளிகள் வர்க்கம் குறைவு, தொழிலாளிகள் வர்க்கம் தான் அதிகம். நாட்டில் தொழில் செய்ய முடியாத காரணத்தால் தான் வெளிநாடு நோக்கி போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி இருந்தும் போலி முகவர்கள் இவன் அடிபட்டு உதப்பட்டு வெளிநாட்டில் வந்து அதே மாதிரி கஷ்டப்பட்டு எவ்வளவோ துன்பங்களை தாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எவ்வளவுதான் துன்பங்களை தாங்கிட்டு வந்தாலும், வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தாலும் அவங்க வெளிநாடுக்கு போற முயற்சியை இன்னமும் கைவிடல. பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுடைய நோய்க்கு மருந்தெடுக்க வந்து இப்படி போலியில் நின்றாலும் கூட பரவாயில்ல. ஆனா நாட்டு சொந்த தாய் நாட்டை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நாட்டின் பிரஜா உரிமை பெற்ற பிரஜைகள் வெளியேறதுக்காக முயற்சி செய்யறாங்கன்னா நாட்டின் சாபக்கேடு இன்னமும் தொடர்கின்றது என்பதுதான் உண்மையான நிதர்சனம். அனுரகுமார திசாநாயக்க, தற்போதைய நல்லாட்சிக்கான ஜனாதிபதி அவர்களே, இது உங்களுடைய கவனத்திற்கு. இந்த உரத்த குரல் என்னுடையது அல்ல, என்னை சார்ந்த என் சமூகத்துடையது. வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் படும் துன்பம் துயரம் ஏராளம். அதுபோக இன்னும் இதே மாதிரி தொழிலாளர்களை அனுப்ப முயற்சிக்காதீர்கள். கருத்துக்களை தெரிவிங்க. අන්නේක තමයි ජාතික ජන බලවේගයේ මේ රට නීතියේ විධානයේ ආධිපත්‍ය සහිත රට බවට පත් කරනවා. අපි මේ පාතාලයේ මැඩ පවත්වනවා. හැපිලා බලමු. මේ කුඩු ව්‍යසනයෙන් අපේ මාතෘභූමිය ගලව ගන්නවා. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இது வந்து நம்ம கொழும்பு பாஸ்போர்ட் ஆபீஸ் பந்தரத்துல, ஓகேவா? இதுல பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு, எவ்வளவு மக்கள் பாருங்க. இதுல ஒரே ஒரு செலக்ஷன், அதாவது ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான் இதுல வச்சாங்க. என்னன்னா, எந்த ஊர்ல இருந்து வந்தாலும், எவ்வளவு ஊர்ல இருந்து வராங்க நம்மட இலங்கை மக்கள். எந்த ஒரு நாட்டிலையும் வந்து இப்படி எல்லாம் கிடையாது, நம்ம இலங்கையில மட்டும்தான் இப்படி இருக்கு. அப்ப இந்த மக்களுக்கு காலையில, விட்டிய காலையில 4 மணில இருந்து நிக்கிறாங்க, படுக்கிறாங்க, ஏல அவங்களால. அப்ப இந்த தொங்கல் பாருங்க, இதுல எவ்வளவு போலி. இது வந்து 24 மணித்தியாலும் இதே நிலைமையில எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நிக்க கூட இயலாது. எத்தனைக்கு தான் அவங்க நிக்கிறது? அப்ப இந்த 1 மணித்தியாலும் சாப்பாடு ரெஸ்ட் எடுத்துட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. 12 மணிக்கு நிப்பாட்டி 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அப்ப இந்த மக்கள் எல்லாம் லூஸ் நிக்கிறதுக்கு இப்படி சொல்லுங்க பாவம், எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் மனுஷனுக்கு இந்த விலங்குறாக்களுக்கு வந்து ஒரு சில ஆக்களுக்கு விளங்கும், ஒரு சில ஆக்களுக்கு விளங்காது. அப்ப வந்து நம்மட நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றக்குள்ள எவ்வளவு நேரம் 2 நாள் 3 நாள்லாம் காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு குரோத் வந்து இதுல இருக்கக்குள்ள வந்து நம்ம கட்டாயம் சரி ஒரு அறிவிப்பு நம்ம கொடுக்கணும், நம்மளோட மாத்தியாக கொடுக்கணும் அறிவிப்பு. 2-3 செக்ஷன் செலக்ஷன் படி 2-3 செக்ஷனை கொடுங்க. கொழும்புக்கு வேற ஒரு செக்ஷனை கொடுங்க, வேற வெளி மாவட்டத்துல இருந்து வரவங்களுக்கு வேற ஒரு செக்ஷன் கொடுங்க. அப்படி கொடுத்து அப்படி இது செய்யுங்களேன். ஏன் இப்படி மக்களை போட்டு அலக்கல்லி வைக்கிறீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சும்மா கொஞ்சம் நெஞ்ச சனமா இது?
அப்ப இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மக்கள் எல்லாம் அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இந்த பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு இப்படி வந்து அப்ப இன்னும் உள்ளுக்குள்ள ஒரு 6 ஹவர் இருக்கும் போல இருக்கு உள்ளுக்கு போனா. அப்ப இதுல இருக்கிறவங்களே வந்து சாதாரணமா இதுக்கே வந்து மெனக்கட்டு மக்களை போட்டு இப்படி சாகடிக்கிறாங்களே. அப்ப இவங்கள வந்து இதுல வேலை செய்யறவங்களை கூட்டிட்டு வந்து இவங்கள வந்து ஒரு நாளைக்கு முத்தல இவங்களை நிக்க வைக்கணும். இப்படி போலிங்ல நின்று பாருங்க, உங்களுக்கு அர்த்தம் வழி விளங்கும் என்னன்னு சொல்லி நிக்க வைக்கணும். நண்பர்களே, உங்களால முடிஞ்ச சேர உதவியை நீங்க கட்டாயம் இதை செய்யணும். இதுக்கு ஒரு முடிவு வரணும். இது வந்து மக்களுக்கு ஒரு கொடுமையான ஒரு வேலை. இது எந்த ஒரு நாட்டிலையும் கிடையாது. எந்த நாட்டுக்கு போனாலும் உடனே பாஸ்போர்ட் எடுத்தாச்சு வந்துச்சு. இது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இங்க ஆன்லைன்ல புக்கிங் பண்ணி கூட பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இங்க வந்தா இவ்வளவு சனத்தையும் காக்க வச்சுட்டு எவ்வளவு வேலை பண்றாங்க யோசிக்கிறீங்களே. ஏதோ ஒரு முடிவுண்டு எடுங்க. உங்கள்கிட்ட சொல்லணும், வீடியோ போட வந்து நினைச்சேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஓகே, பாய்.